அன்னைக்கு வரும்போது விவரம் தெரியல, இன்னைக்கு ரொம்ப நல்லா விவரம் தெரியுதா, அதான் ஊன்றான். எங்க போற? என்னடி இவ்வளவு பெரிய பாத்திரம் மாட்டு வந்த? நாங்க 2 பேரும் சாப்பிடறானா. அப்புறம் வந்துட்டு எப்படி இருக்கு? யார் பெற்ற கிளியோ இவள், யார் பெற்ற கிளியோ. தந்தூரியே நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. ஜிவிக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சாப்பிட மாட்டான், வேணான்ட்டான். எங்கள் அம்மா நிறைய கால் பண்ணியிருந்தாங்க, என்னன்னு தெரியல. திரும்ப கூப்பிட்டா அவங்க செல்லு நாட்டு ரிச்சம்னு வருது. என் தங்கச்சி கால் பண்ணியிருந்தா, ஏன்னு கேட்டா அம்மாவுக்கு ஏதோ டைல்ஸ் கண்ணுல விழுந்துருச்சாமா. குத்துனுச்சா வந்து. ஆமாண்டா, நொங்கி பாரு. அங்க ஒருத்தன் என்ன புடிங்கி தின்னுட்டு இருக்காண்டி, என்னடி பண்ணிட்டு இருக்க? புடுங்கி தின்னானா கொடுத்துட்டு உட்காந்துரு. நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன சொன்னேன், காலையில இருந்து அவன் புடுங்கி தின்னுட்டு இருக்கான். என்னன்னா கடலுக்கு கூட்டு போங்க, கடலுக்கு கூட்டு போங்கன்னு. நேத்து இவன் தான் சொன்னதே. என்னாச்சுன்னா பேட்டு விளையாட இங்க கூப்பிட்டான். இவன் வந்து கடல்ல தான் பெரிய கிரவுண்டா இருக்கும், நம்ம போயிட்டு அந்த மணல்ல விளையாடலான்னு உசுப்பேத்துனது நீனு. நான் சொன்னேன், அதுக்குன்னு அவன் வந்துட்டு அங்கேயே தான் அடம் பிடிக்கிறான். நான் என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்றது? நான் வெண்டைக்காய் சாதம் செஞ்சு எடுத்துட்டு தான் கிளம்புவேன். சாப்பாடு தான் எனக்கு முக்கியம் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க, நம்ம வீட்டுல வாட்டர் ஆப்பிள் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு இது வைக்கணும்னு சொல்றீங்க பாருங்க. நானே எதிர்பார்க்கல. இது வந்து எப்படி சித்து, இது ஆப்பிள் மாதிரி இருக்குமா? எப்படி ஆப்பிள் மாதிரி இவ்வளோ பெருசுக்கு வரும், ஆனால் பூவே இல்லை. ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம வீட்டில் பாருங்கள் வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்குது, ஆனால் இதில் செடியில் பூவே வைக்கல. இப்படி தான் காய்க்குமான்னு தெரியல, எனக்கே தெரியாது. திவி தான் சொன்னான், அம்மா வாட்டர் ஆப்பிள் ஏதோ இப்போ சின்ன சின்னதாக வந்திருக்குமான்னு. காயே காய்ச்சிருச்சு. இங்கே பாருங்க, இந்த வாட்டர் ஆப்பிள் பெருசாக ஆயிடுமா வேணும்? அது நம்ம கையில் இல்லை, குருவி கையில் தான் இருக்குது. குருவி கையில் தான் கொத்தாமல் இருந்தால் சரி. ஆமாண்டா, கொத்திருமாடா. அதுதான் என்னன்னு தெரியல. ஐயோ, என்ன பண்ணுமோ தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்ல வாட்டர் ஆப்பிள் இல்ல. ஆமா, நம்ம வச்ச கண்ணுல இப்பதான் வாட்டர் ஆப்பிள் இங்கெல்லாம் முளைக்குமான்னு நினைச்சேன், ஆனா பரவாயில்ல. சரி வாடி டைம் ஆச்சுடி, சீக்கிரம் நீ கிளறதுக்குள்ளே அங்க பொழுதே விடிஞ்சிரும். முடியாந்துருவான், வாசல்ல நின்று பேட் விளையாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எங்களை புடுங்கி தின்னுடுவான். சரி போலாமா? போலாம். செஞ்சுட்டே இனிமே தான் செய்யணுமா? நான் வாட்டர் ஆப்பிள் பெருசா வந்தது காப்பிக்கிறேன். இப்பதானே கருவேப்பிலையே பறிச்சிருக்கேன், எப்படி செய்ய முடியும்? 1 hour ஆகும். திவிக்கு வந்துட்டு பேட் விளையாடணுங்கிற ஒரே ஆர்வத்துல பேட்டையும் பாலையும் கையில இருந்து விட மாட்டான். அது இல்லாம காலையில இருந்து நம்மள டார்ச்சர் பண்ணிட்டான். ஆமா, பிளானே இல்லை. வினோத் சும்மா சொன்னான், கடல்ல போய் விளையாடலாம், அங்கே இடம் நல்லா பெருசா இருக்கும் அப்படின்ட்டு. நேத்துல இருந்து அரிச்சுக்கிட்டே இருந்தான். சாட்டர்டே லீவு தானே, ஈவினிங்லாம் பேட் விளாடணும்னு சொல்லிட்டே தானா. அப்போ சொல்லியிருந்தான் கடலில் போய் விளாட்லாம், அந்த இடத்துல மணலில் சூப்பராக இருக்கும்டான்னு. அதை பிடிச்சா வந்தான். அன்னைக்கு வரும்போது விவரம் தெரியல, இன்னைக்கு ரொம்ப நல்லா விவரம் தெரியுதா, அதான் ஊன்றான். எங்கே போகிற? ஐயா ஜாலியாக இருக்கா? வேற இந்த பேட்டை விட்டு நவர மாட்டாம இருக்கு, பேட்டே கையில் பிடிச்சிட்டு இருக்கான். அவன் சொல்லிட்டான், இன்னைக்கு 6 அடிச்சு தள்ளுறானா இல்லையான்னு மட்டும் பாரு. நீ போடுற பால்ல அவன் 6 அடிக்க போறான். யாரு? கடலுக்கு வந்து சாப்பாடே எடுத்து வந்து சாப்பிட்டது இல்லை தெரியுமா? ஆனா எல்லாமே நம்ம வருவோம், சும்மா பார்த்துட்டு வருவோம். ஆமா, காணும் பொங்கலுக்கு எல்லாரும் சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஆனா நான் வந்து பார்த்ததே கிடையாது. எனக்கு ஆசையா இருக்கும், வரணும், சமைச்சு எடுத்துட்டு வந்து இங்க எல்லாரு கூடயும் உட்காந்து சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. இவங்களுக்காகவே நம்ம என்னடா பிளேட் ரொம்ப பெருசா இருக்கு, என்னடி இவ்வளவு பெரிய பாத்திரம் மாட்டு வந்த? நாங்க 2 பேரும் சாப்பிடறானா. அப்புறம் வந்துட்டு நீ தான் சாப்பிட்டல, நான் சொன்னேன் கடல்ல போய் சாப்பிடலாம் வேணும், அந்த இடத்துல அப்படியே கடல் அலைய பார்த்துட்டு அப்படியே அந்த காத்துல, இயற்கை காத்துல செம்மையா சாப்பிடலாம் வாடா அப்படின்னு சொன்னேன். இல்ல எனக்கு பசிக்குது, இங்கே போட்டுருங்க அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு தான் நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டேன். அதனால எங்க 2 பேருக்கு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ மறந்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரேன்னு நினைச்சேன். என்னடி வெள்ளை வெள்ளையா இருக்கு ரெண்டுமே? இது வந்து இன்னைக்கு காலைல பால் கொடுத்து விட்டாங்க. சீம்பாலா? ஆமாம், சீம்பால். ஸோ இது வந்துட்டு தயிர் சாதம் நிவிக்கு, இது வெண்டைக்காய் சாதம், முட்டை, நம்ம 3 பேருக்கும். இடம் பிடிச்சிருக்கா திவி? உங்களோட என்ஜாய்மெண்ட் தான் எங்களோட சந்தோஷமே. ஆமாம், உங்களுக்காக தான் இப்படி அலையிறோம் அங்கே எங்கேயும். எனக்கு அதிகமாக கீழே கடந்து எடுக்கிறது இந்த திருகுற மாதிரி தான். எல்லாமே இரும்பு ஐட்டம் தான் எனக்கு கீழே கடந்து கிடைக்கும். என்ன எடுத்துருக்கீங்க? எல்லாம் இங்கே பாட்டில் மூடி தான் கிடக்குது.
இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கூலையார் பீச்சில் இருக்கோம். சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஃப்ரீயாக இருக்கும், நம்ம மைண்டுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அங்கே கசாமுசான்னு அசிங்கமாக அந்த மாதிரிலாம் இருக்காது. சூப்பராக இருக்கும் இடம். பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தால் ஃப்ரீயாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஆமாம், லாங்கிலலாம் போய் குளிக்கக்கூடாது, சுழற்சி ஏரியாது. பாவம் காலைல சாப்பிடவே இல்லை, அவ்வளோ வேலை பார்த்துட்டு சாப்பிடாம இப்போ வந்து சாப்பிட்றான். கேட்டால் நான் எங்கே போய் சாப்பிட்டுப்பேன். அவனையும் வந்துட்டு இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இயற்கை காற்று அப்படி இருக்கும், கடலை பார்த்துட்டு சாப்பிட்லான்னு சொன்னதுக்கு அதனால எனக்கு பசி தாங்கலை, எனக்கு இங்கே போடுன்னு சொன்னான். நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்தேன், அதான் நான் அவனுக்கு எடுத்துட்டு வரல. பிடிச்சிருக்கேன் இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கேன். சும்மா சொன்னேன், அப்பாவுக்கும் கொடுக்கலான்பா. நான் சாப்பிடல, நீங்கள் சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பிடு. எனக்கு பசிக்கவே இல்லை, இப்போ நீங்கள் சாப்பிடுங்க. நான் சும்மா சொன்னேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு ஏதோ மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா கொடுங்க. நிறைய பேர் குளிக்கிறாங்கடி, ஆனால் ரொம்ப ஆழத்துக்கெல்லாம் போல. முன்னாடியே குளிச்சுட்டு வருவாங்க. அதான் கரையிலே தான் குளிக்கிறாங்க. இன்னும் இவனை பத்தியா இல்லையா? ஏன் குளி விளையாடணுங்கிறதுக்காக போதுங்கிறான். நீ சாப்பிட்டா தான் நான் விளையாடுவேன். நம்மலாம் ட்ரெயின் ஓட்டு. சுக்கு 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 சுக்கு. ஒரு விதத்துல வினோத் சாப்பிட்டது நல்லதுதான். ஏன்னா நிவிய வச்சுக்க முடியாது. இதை பார்த்தீங்களா இல்லையா எப்படி வந்துட்டு முன்றான் பார்த்தீங்களா? ஐயோ அங்கே பாரு, அங்கே பாரு, அங்கே பாரு. டாக் உங்ககிட்ட இருந்துச்சுக்கா இவன் சாப்பிட விட மாட்டான் உங்களை. அது உண்மைதான். இருப்பான். அதோட ஒரு போட்டு போகுதுல, இல்ல அங்கே தான் நின்றுட்டு இருக்கு ரொம்ப நேரமா. போயிட்டு தான் இருக்குது. உங்க அப்பாவை லவ் பண்ணும்போது எப்படா இங்கே மேரேஜ் பண்ணிட்டு வருவோம், பீச்சுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, டெய்லியும் பீச்சுக்கு போகலாம், பக்கத்தில் தானே இருக்க அப்படின்னு நினச்சேன் ஜிவி. ஆனால் எல்லாமே கொலாப்ஸு. அடிக்கடிலாம் பீச்சுக்கு வரவே முடியாது, எப்பயாவது தான் வரும். அதுவும் மேரேஜ் புதுசுலலாம் பீச்சுக்கு வந்ததே கிடையாது. அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ கவலை. வெளியிலே நாங்கள் போனதே கிடையாது மேரேஜ்லேருந்து. திவி பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க அம்மா. அப்போ தான் நாங்கள் வெளியில் கிளம்புனதே. அது வரைக்கும் திவிக்கு ஒரு 2.5 வயசு வரைக்கும் நாங்கள் வெளில போனதே இல்லை அதிகமாக. ஏன் ஃப்ரெஷ் மீன் கிடச்சா வாங்கிட்டு போமா? போட்லாம் வருதா நிற்கிதா போகுதானே தெரில. விளையாடுக்கு போதுமா? விளையாடுக்கு போதா? என்னமோ இந்த ஊர்லேயே வளர்ந்து பிறந்து போட்டுக்கெல்லாம் போன மாதிரியே சொல்கிற. விளையாடு போகுதுன்னு சாப்பாடு வைக்கிட்ட இதெல்லாம் இறங்காது உனக்கு. நான் எப்படி வேணாலும் போடுவேன், நீ அடிக்கணும் அவ்வளோதான். அப்போ இதே கடலுக்கு விட்டுருவான் போல இருக்கு. போடா போடு. விக்கெட்டை பாரு இப்போ இந்த வாள். அவுட்டு. ஸ்டெம்பு கரெக்டா, ஸ்டெம்பு அதெல்லாம் முடியாது. அவுட்டுனா அவுட்டு தான். நீ தான் விக்கெட் எடுக்கணும். புடி நீ புடி, நான் போடுறேன். அவனை கேட்ச் புடி, அவுட் பண்ணு. ஓகேவா? கேட்ச். ஐயோ சரியான கேட்ச் கொடுத்தேன், நீங்க தான் பிடிக்கல. இது சிரிக்குது. ஏய் ஏன்டா இவ்வளவு ஸ்பீட்? அடேய் இத பாரு. போடு அடி இன்னொரு பால் போடுறா, இன்னொரு பால். சரி அம்மா பிடிச்சாதான் பேட் மேலே போவோம். அவுட்டு. மோர் தண்ணி வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தேன், அதை தான் குடிச்சிட்டு இருக்கோம். கிரிக்கெட் விளையாண்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நாங்களும் விளையாண்டோம். எவ்வளவு கிரிக்கெட் விளையாட எவ்வளவு ஆசைப்படுறா பாத்தியா? இரு அண்ணா. நீ சந்தோஷமா? நீ இப்பதானே சாப்பிட்ட. ஹாப்பியா? அடுத்த சாட்டர்டே சண்டே வரலாம். நாங்கள் சாட்டர்டே சண்டேனாலே பிளான் பண்ணதை அவுடோர் குக்கிங் பண்ணணும்னு. ஆனால் நிவியை வச்சுட்டு எங்களால் பண்ணவே முடியல. அதனால இப்படி சண்டேக்கெல்லாம் வெளில வர வேண்டியதாக இருக்கு. என்னடி அது நிவியை வச்சுட்டு கிரிக்கெட்டே விளையாட முடியாதுங்க. அவன் பேட்டை பிடுங்க பார்க்கலாம். சரி போகலாமா? போகலாம். பீச்லேருந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் அம்மா நிறைய கால் பண்ணியிருந்தாங்க, என்னன்னு தெரியல.
திரும்ப கூப்பிட்டா அவங்க செல்லு நாட்டு ரிச்சம்னு வருது. அப்புறம் என் தங்கச்சி கால் பண்ணியிருந்தா. ஏன்னு கேட்டா அம்மாவுக்கு ஏதோ டைல்ஸ் கண்ணுல விழுந்துருச்சாமா, அது கண்ணுல ரத்தம் கட்டிருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, போன் எடுக்கல அப்படின்னுச்சு. சரி நீ சண்டேவா தானே இருக்கு, என்ன போய் பார்த்துட்டு வந்துடும்னு சொல்லிட்டு பூங்குளம் கிளம்பி போயிட்டு இருக்கோம். கேட்டுட்டே இருந்தாங்க, புடவை ஒன்று தைக்க கொடுத்துருந்தேன் இல்லையா தீபாவளிக்கு எடுத்ததில்ல, எனக்கு ஒன்று தச்சு வைன்னு, அது எப்பமா வந்து வாங்க வர பிறந்த நாள் வேற வருதுலம்மா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த புடவை ஞாபகமே இல்லாம புடவையா என்ன சரி வேணாமா அப்படின்ட்டு சொன்னாங்க. பார்த்தாலும் புடவைன்னு சாவடிக்கிறேன். இல்லடா சாமி, நீ வந்துட்டு அங்க எடுத்து போய் தங்கச்சி வீட்டுல போய் புடவை கடத்திட்டு வந்தேன். அது வேற. இப்ப தீபாவளிக்கு கொடுத்துட்டு வந்தேன்ல, அதையே நான் மறந்துட்டேன். அந்த கூடவே ஏன் கேக்குறேன், ஏதாவது எடுத்துருவோமா அப்படின்னு. கடைசியில பாருங்க, இப்பதான் போயிட்டு தங்கச்சிட்ட வாங்கிட்டு வந்த புடவை இப்ப திடீர்னு இங்க அம்மா வீட்டுல அதுக்கப்புறம் சிங்கிளா அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் கொடுத்த புடவையதான் தச்சு வைக்கிறேன்னு சொல்லிருக்கு அம்மா. அத பிறந்த நாளுக்கு கட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதையே யோசிச்சு சரி. பயமுத்தலான்னு பார்த்தா படத்துக்கு எடுக்கிறாங்க பத்தியா. இதெல்லாம் சர்ப்ரைஸ். அடிச்சிட்டுன்னு சொல்லுச்சு கஸ்ல டைல்ஸ்ல. ஐயா ஆமா, அத போய் ஆஸ்பத்திரியில காமிக்க வேண்டியதானே. பயந்துட்டாங்க ஆளு. திடீர்னு வந்ததும் அதுக்கே ஒன்றும் சொல்ல முடியல. இந்த கண்ணுல டைல்ஸோட தூள் இந்த கண்ணுல பட்டு அப்படியே இந்த இப்படி ரத்தமா இருக்கு. இப்படி பார்த்தா தெரியுது ரத்தமா இருக்கு. குத்துனுச்சா வந்து. ஆமாண்டா இங்க பாரு குத்திருச்சு. கண்ணுது நல்ல வேலை, கண்ணு இப்படியா இருக்கு. சுத்தமா குத்தியதான் கண்ணு தெரியாம போயிடும். அது ஒவ்வொரு செவந்திருக்கு, தூங்க முடியல. அத கண்ணை இப்படி மூடி திறக்க முடியல. ஏன்னா இப்படி போய் கண்ணு இப்படி பாத்தியா? இப்படிதான் நின்றுட்டு இருந்தேன். வந்து அடிச்சுட்டு பாரு இந்த சைட்ல இருந்து. இப்ப அந்த இடத்துல நிக்கல நீ? நிக்கல. அங்க அக்கா நவர்காண்டது, நான் நவர்ந்து நின்னுட்டேன். நிக்கவும் அங்க இருந்து வந்து இப்படி சைப்பா வந்து விழுந்துருது. இங்க வந்தாலே போதும், எல்லாத்தையும் இல்ல அவங்க வந்து கேஷுவலா பாத்துருப்பாங்க அவங்க என்ன பண்றான்னு சொல்லிட்டு. டக்குன்னு அதுல வந்து இந்த மிஷின்ல வந்துட்டு வந்து பிசுறு வரும். ஆமா, அது வந்து டைரக்டா அடிச்சிருக்கு. டைல்ஸ் பிசுறு. டைல்ஸ் மட்டும் அதான் கட் பண்ண இருக்க கூடாது. என்னைக்குமே அது பக்கத்துல இங்க அர்த்தம் இருந்ததுல நான் இப்படி நின்னப்பா. என்னைக்குமே வீடு வேலை பார்க்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதா இருக்கும். சொன்னாப்ல ராஜேஸ்வரன் என்ன வேலைதா இங்க நம்ம இருக்காங்க. சரி இங்க தான அரசு இப்படி தான போகணும், இந்த சைடா திரும்பி நம்பரு. அது திரும்பி பார்த்தா அவ ராஜேஸ்வரன் கேக்குது என்னக்கா கண்ணு சவந்திருக்குன்னு. அந்த டைல்ஸ் வந்து வந்துட்டு போனா அவரை சொன்னா ரொம்ப கண்ணு சவந்திருக்கேன். அது கண் திருஷ்டி மாரி ஆயிட்டு. கண் திருஷ்டி தான் நடக்குது, எந்த இருக்கோ இல்லையோ, ஆனா கண் திருஷ்டி நடக்குது. நான் கூட நினைப்பேன் கண் திருஷ்டி ஏதோ கண்ணுலாம் எதுவும் படாது அதெல்லாம் என்ன அப்படின்ட்டு இருந்தேன். ஆனா நிவிக்கு ஓவர் கண்ணு. வந்த உடனே வந்து புடவை போக ஆரம்பிச்சு. எங்க வீட்டுல என்ன ஒரு பிளஸ்னா, இப்படி வச்சு பார்த்தா கண்ணாடியில பாத்துக்கலாம். பெரிய கண்ணாடி ஜன்னல்ல வச்சிருக்கோம். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க, வந்தவங்க கண்ணு அடிபட்டு இருந்துருக்காங்க, அவங்கள பார்க்காம வந்துட்டு வந்தோடனே புடவை. நேற்று சாயந்தரம் கண்ணில் அடிபட்டு இருக்குது. கண்ணை லைட்டாக தான் உறுத்திட்டு இருக்கான். நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேம்மா, நாளைக்கு போகிறேம்மா அப்படின்னு சொல்லுது. ஆமாம், எனக்கு எப்பயுமே அந்த ஸ்லீவ் கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். ரொம்ப இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மாவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்லீவ் நான் போட்டோன்னா கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கும், அது எனக்கு செட் ஆகாது. அதனால ரீகரெக்ஷனுக்கு கொடுக்க சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் உனக்கு காமிக்கிறேன் பாருங்க, இதை பார்த்துட்டு நானே மெர்சல் ஆகிட்டேன். வேணும் இங்கே பாரு, இவ்வளோ குண்டா இருந்திருக்கேன் வேணும். நான் யார் சட்டமா இது, இவ்வளோ பெரிய சட்டை எந்த மாற்றிக்கிட்டு ப்ளவுஸ் தைக்கும் போது வாங்கிட்டு வந்துட்டியாமான்னு கேட்டுட்டேனா, ஓ சட்டை தான் அப்படின்னாங்க. ஓ அப்போ அவ்வளோ குறைஞ்சிருக்கேன், அவ்வளோ உடம்பு குறைஞ்சிருக்கு. நான் கூட நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லும்போது கூட நினைக்கல நானே, அக்கா நீங்கள் ரொம்ப இழைச்சிட்டீங்க அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்களா. இல்லைண்ணா அப்படிதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் கன்சீவாக இருக்கும்போது கொஞ்சம் குண்டா இருந்தேன். டெலிவரிக்கு அப்புறம் லைட்டாக இழைச்சிருந்தேன். ஆனால் இவ்வளோ இழைச்சிருக்கேன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ப்ளவுஸ் அம்மா பெருசுக்கு இருக்குது. இந்த கையை பார்த்தோட தான் பயந்துட்டேன் நான்.
எல்லாரும் ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒரு கூடை போட்டாங்க, நான் ஒரு கூடை போட்டு போறேன். ஆனா செம்மையா இருக்குடி. இது வந்து பெருசா பண்ணிருக்கலாம்ல. இது கீழே வரும் இப்படி, இது ஒரு சேஃபா வரும். நான் வந்து அரிசன்ல இப்படி பண்ணி விட்டுட்டேன். அது நல்லா நீ பண்ணது நான் பின்னது. எத்தனை வருஷம் இருக்கும்? அது 8 வருஷம் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி பின்னது. ஆனா சூப்பரா இருக்குடி. சூப்பரா இருக்குல்ல? நல்லா பெருசா பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கா, ஏதாவது இந்த கறி எடுக்க அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஆனா அடியில ஆழம் அதிகம். ஆனா இந்த ஊர்ல மட்டும்தான் தொட்டியெல்லாம் கட்டுறாங்க. யாருமே வந்து போர் இறக்கி நான் பார்த்ததே இல்லை. ஆனா என்ன ஒண்ணு, நான் குளிக்கிற காலத்திலேயே ஷவர்லாம் கிடையாது, ஹீட்ரு கிடையாது. இவங்களுக்கெல்லாம் ஹீட்ரு ஷவரு. வாழுங்க வாழுங்க. இவங்க 2 பேருக்கும் எங்க அம்மா அப்பா இதெல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. பேர பிள்ளைங்க வந்துச்சுன்னா வந்து நிம்மதியாக வீட்டில் இருந்துட்டு போகணும். அதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் ஈரோட்டில் வேலைக்கு போயிட்டாங்க. எப்போயாவது தான் வருவாங்க. மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லை ஃபங்க்ஷனுக்கு, இல்லை ஏதாவது செலிப்ரேஷன் அதுக்கு தான் வருவாங்க. மற்றபடி எதுக்கும் வர மாட்டாங்க. அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. இருந்தாலும் பசங்க வராங்க, பேர பிள்ளைங்க வருவாங்க, என் தங்கச்சி வருவா, அதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்க. மாடு ஓட்ட போறியா? ஏன் அங்கெல்லாம் போகாதங்க, இங்கே வா இங்கே வா இங்கே வா. அதெல்லாம் சரி பண்ணணும். எங்கள் அப்பா வந்து இங்கே சரியாக இடித்ததெல்லாம் கொட்டி கிடந்தது. அதெல்லாம் இடித்து தூக்கி அது ஓரத்தில் கொட்டிட்டு தான் போயிருக்காங்க. இன்னும் வேலையெல்லாம் முடிஞ்சால் தானே நம்ம இதெல்லாம் நீட் பண்ண முடியும். சரி ஒரு நாளைக்கு வந்து நம்மளும் சுத்தம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்னும் வேலையே முடியலையே. அப்போ எங்கே நான் இவனெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கே வேலை செய்ய முடியும்? ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ தான் டீ குடிக்க மாட்டேன்னு சொன்னால் அதுக்குள்ளே டீ போட்டு வந்துட்டியா? வர காப்பி தான் குடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம். வர காப்பி தான் குடிக்கலான்னு இருந்தேன். சரி எனக்கு என்னமோ இஞ்சி போட்டு டீ குடிக்கணும் போல தோணுச்சு. அதனால தான். எப்பவுமே வர காப்பி தானே குடிப்போம். ஆமாம், வர காப்பிலே குடிச்சு வர காப்பி வர காப்பி வர காப்பி எல்லா டைம் பிளாக் காஃபின்ட்டு. இந்தா நிவி, ராஜ்க்கு இங்க வா, இப்படி வா. இப்போ ஒரு பிரெட் வாங்கிட்டு போனானே, ரஸ்க் கொடுக்காத, தூக்கி போட்டானா? எனக்கு தெரியும். ஒரு சில வெள்ளி கருக்கும், ஆனால் நல்ல வெள்ளி தான். அது லைட்டாக தேய்ச்சா வெள்ளையாயிடும். இப்போ இவனோட வளையல் போட்டு விட்டோம்ல, அது அவனோட தண்டம் தானே. வா அப்போ நீ மாத்தலையே அந்த தண்டத்தை. தண்டை 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 தண்டையா? காலில் போட்டோம்ல, காப்பு, கால் காப்பு. இவனோட இவன் இருக்கும்போது விவரம் தெரியல நமக்கு. இவனுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க அப்பா எடுத்து வந்தா கொலுசு, அதையே எடுத்து வச்சுட்டோம். அப்படியே மாற்றவே இல்லை. நீங்க பட்டிலே பேசுங்க, நான் என் வேலையை முடிச்சுட்டு வரேன். என்ன பண்ற? என்ன பண்ற நீ? பிரெட் சாப்பிடலாம். தூக்கி அக்க பாரு எப்படி இருக்கு. யார் பெற்ற கிளியோ இவள், யார் பெற்ற கிளியோ. ஐயோ மண்டையில இருக்கிற ரோஸை எடுத்துட்டா. 5 நிமிஷம் இருக்காது. சிண்டு போட்டாலே பிடுங்குவான். இது உடனே வந்துட்டு பூவு ரோஸ் ரோஸ் போதாந்தேவி. ஏன் இந்த சேரை விட்டு வர மனசு இல்லையா? தூக்கிட்டு போடுமா சேரை. ஏன்னா எத்தனை வாட்டி போறப்பெல்லாம் வந்து காசு கொடுத்துட்டே இருக்கீங்க. பிறந்த நாள் இங்க பா பிறந்த நாள் உனக்கு பாரு. ஆமா ஆமா, அது என்ன வேலை செஞ்சு அது உருட்டி கொண்டாந்து போடுது. அதை நம்ம உருட்டுறதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு. பிறந்த நாளுக்கா உனக்கு தீபாவளி கொடுத்தனா? 1000 ரூபாய் இருக்க பாரு. இது பார்க்க இந்தாங்க. உன் கண்ணுக்காக நாங்க வந்தோம். ஆனா காசை வாங்கிட்டு போறேன்னு யாராவது சொல்ல போறாங்க. எடுத்துட்டு போயிடுவாங்க சித்து. நீ எங்க உருட்டி எடுத்து போயிட்டு இருக்க? உண்டியில போறதுக்கு கேக்குறான். அதேதான் போன தடவை காசு கொடுத்ததெல்லாம் உண்டியல்ல போட்டான். 2, 4, 6, 7 இருக்கு. அவன் கிழிச்சிட போறான். உனக்குதான் போதும் அதான் வச்சிருக்கான 400 ரூபா. அதான் வச்சுக்க. இந்தா போய் உண்டியல்ல போட்டுக்க போறியா? போட்டுக்க. அப்பா எனக்கு புடவை எடுத்து கொடுத்துப்பான். நீ 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்க.
சரி எடுத்து தச்சிட்டு என்கிட்ட காட்டணும். புடவையா வச்சுட்டு பாரு ஆப்பு புடவை எடுத்து காமிச்சிருந்தேன் எனக்கு அப்பதான் இந்த காசுக்கு ஆமா ஆத்த கஷ்டப்பட்டு வீட்டு வேலைக்கு போய் சேர்த்த காசு அது இங்க வந்ததுக்கு 2 பொருள் லாபம் இருக்கு. இந்த வளையல் இந்த தங்கச்சி வளையல் வாங்கி வச்சிருக்கா நான் போட்டு போயிட்டேன். கத்லியா நீ வாங்கி வச்ச வளையல போட்டுட்டேன். ஆனா 12 இல்ல 11 தான் இருந்தது. இதுல 5 இதுல 6 அப்படிதான் இருக்கும். எப்பயுமே வந்து வினோவுக்கு இந்த தந்தூரி பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு என்ன டைம் தான் சாப்பிட்டேன். ஒரு தடவை காரைக்கால்ல சாப்பிட்டுட்டான் சுட்ட கறி. ஐயோ என்னை வச்சு தந்தூரி வேணும் தந்தூரி வேணும் தந்தூரி வேணும், எங்க போனாலும் தந்தூரி தான். அது என்னன்னு தெரியல, நான் எதுவுமே பெருசாக நான் ஆசைப்பட்டு நான் சாப்பிட மாட்டேன். ஆனால் ஒரு டைம் வந்துட்டு எனக்கு அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுலேருந்து எனக்கு பிடிச்சிருச்சு. அதுவும் இந்த கடையில் அது மெயின் எதனால தெரியுமா பிடிச்சது, இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு வர வீடியோவில் வர இந்த இன்ஸ்டாகிராமில் சொல்லிட்டாங்களா, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வரும்போதே வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வேற சூடாறுது சூடாறுது சூடாறுதுன்னு 4 இடம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நிறைய பேர் போகிற இடமா பார்த்து ஒரு இடத்துல நிறுத்திட்டு பக்கம் சீர்காழிக்கு கிட்ட வந்தாச்சு. சீர்காழியில் தான் இருக்கோம். ஆமாம், இங்கே பாருங்க, சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். திவி தூங்கிட்டு இருக்கான். நீ சாப்பிடு சாப்பிடுப்பா சாப்பிடு. என்ன வந்துட்ட தூங்குன? சரி வா. இவனால நானும் தந்தூரி நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இது மாதிரி சுட்டகறி எனக்கே பிடிக்காது, ஆனா சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கு. உனக்கு தயிர் சாதம். யாருக்கு டோன்ட் ஈட். தயிர் சாதம் திவிக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா சாப்பிட மாட்டான், வேணான்ட்டான். அதான் வேணான்னு சொன்னா எனக்கு ஆச்சரியம். ஏப்பா பிடிக்கலையா? நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாது. தந்தூரியே நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இப்போதான் கொஞ்ச காலமாக இதெல்லாம் சாப்பிட்றோம் தெரியுமா? எல்லாம் வெளியில சுட்டுக்கிட்டு இருப்பாங்க, பார்க்க பயமா இருக்கும் நமக்கு. ஆமா, என்னடா இப்படிலாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு. சுட்டக்கறி தான் சாப்பிடுவாங்களான்னு. ஆனா இப்பதான் தெரியுது அதுக்கு தான் உடம்புக்கு நல்லது, சுட்டக்கறி தான் நல்லது அப்படின்னு. எங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்த கமெண்ட்ல கேட்டாங்க பத்தியா வினோ, உங்க அம்மாவுக்கு எதுவும் வாங்கிட்டு போக மாட்டீங்களான்னு. வாங்கிட்டு போனதையும் திரும்ப பார்சல் பண்ணி கொடுத்து விட்டுருக்கு பாரு. காப்பி தூள்ல இருந்து பார்சல் பண்ணி கொடுத்து விட்டுருக்கு, எலுமிச்சம்பழம் அதெல்லாம். அப்புறம் வந்துட்டு ஒரு சிலர் கேட்பீங்க, அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு கண் வந்து இந்த இடத்துல ரெட்டாக இருக்கிறதுனால என்னால் பார்க்கலாம் முடியுது, அது லைட்டாக உறுத்திக்கிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு சண்டே இல்லை, டாக்டர் இருக்க மாட்டாங்க. காலையிலே விசாரிச்சிட்டேன், இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாளைக்கு ஈவினிங் தான் வருவாங்களாம்மா. ஸோ நான் இவன் ஹோம்ஒர்க் எழுதணும், அப்புறம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அது முடிச்சிட்டானா வச்சுக்கேன் அவ்வளோதான். அதனால தான் நாளைக்கு ஈவினிங் தான் வருவாங்களாம்மா. அதனால தான் அம்மாவே போய்க்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்துட்டோம், இதெல்லாம் இருந்து பார்த்துட்டு தான் வந்திருப்போம். வரும்போதே வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருச்சு. ஆமாம், நாளைக்கு திவிக்கு ஸ்கூல் கொடுத்து விட்றதுக்கு. அவர் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்காரு. நான் சொன்னேன் காலையில் எழுதிக்கலாம் தூங்குடா அப்படின்னு சொன்னேன். இல்லை கார்லேருந்து முழிச்சிட்டே வரான், ஹோம்ஒர்க் எழுதணுங்கிறதுக்காகவே முழிச்சிட்டு வரான். 2 நாளாக நான் கத்திக்கிட்டு இருக்கேன், வெள்ளிக்கிழமையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், ஹோம்ஒர்க் எழுது ஹோம்ஒர்க் எழுது ஹோம்ஒர்க் எழுதுன்னு எழுதவே இல்லை. இப்போ நான்லாம் இந்த பிரச்சனை தான் எனக்கும் இப்படி நடந்திருக்கு தெரியுமா வேணும். ஸ்கூல் போகிற அன்னைக்கு தான் அப்புறம் எழுதிக்கலாம் அப்படியே யோசிச்சு விட்டு அந்த அன்னைக்கு காலையில எழுந்துச்சு இப்படி மகன் எழுதிட்டு இருப்பேன். அந்த மாதிரி என் பிள்ளையும் இருக்கு. எங்கள் அம்மா திட்டின காலம் போய் நான் என் பிள்ளைய திட்டுற காலம் வந்துடுச்சு. ஆனால் இந்த பழக்கம் யாருக்குமே மாறாது போல இருக்கு. ஜீனி வாங்கினேன், அது பிரிக்க கூட இல்லை. வினோவுக்கு அடிக்கடி விக்கல் எடுத்துருமா, அது ரொம்ப நேரம் இருக்கும். அப்போ வந்து இந்த ஜீனியை ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா அந்த விக்கல் தீர்ந்துப்படும். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவர் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போய் படுக்கிறதுக்கே 10:30க்கு மேலே ஆகிடும் போல இருக்குது. ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் குட்டி வந்து தூங்கிட்டு இருக்காரு, அவர் தூங்கும் போது தான் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கலாம். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.